ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்முடேஷன் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா என்பிஎன் ஈக்குவல் டு என் இன்ட்டு பி என் மைனஸ் ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? என்பிஎன் எடுத்துக்கிட்டு என்பி என் மைனஸ் ஒன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். என்பி என் மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டு அதை என்பிஎன் ப்ரூவ் பண்ண போகிறோம். பொதுவாக என்பிஆருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ என்பி என் மைனஸ் ஒன்னு இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் இங்க ஆருக்கு பதிலா என்ன இருக்குன்னா n மைனஸ் ஒன் இருக்கு. அப்போ n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகும் பாருங்க. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் என் பிளஸ் ஒன்னு ஆயிடும். அப்போ இந்த பிளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆச்சுன்னா பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் தான். அப்போ n ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல்னு ஒரு ஆன்சர். n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல் எழுதலாம். இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ n ஃபேக்டோரியல் npn அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். np n மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டு npn அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன பாருங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது என்பிஆர் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுலயும் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கும். n இன்ட்டு n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன் தான் எடுத்துக்கிறோம் பாருங்கள். எல்ஹெச்எஸ் அதை எடுத்தாச்சு. அந்த n வந்து அது தனியாது. சரிங்களா? அது n வந்து தனி விட்டுடுங்க. இன்ட்டு இந்த n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன் இருக்குல்ல, அதுக்கு தான் நீங்க டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் இங்க n க்கு வேலை என்ன இருக்கு? n மைனஸ் ஒன். அப்போ n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இல்லைங்களா? இதான் டெஃபினிஷனு. அப்போ n மைனஸ் ஆர்னா ஆக்சுவலா இங்க n வந்து n மைனஸ் ஒன்னு. சரிங்களா? n வந்து n மைனஸ் ஒன், ஒரு மைனஸ் ஒரு ஆர் மைனஸ் ஒன். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் காமனா ஃபேக்டோரியல் வரணும். அப்ப இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன பிளஸ் ஒன் ஆயிடும், மைனஸ் ஆர் ஆயிடும். அப்ப இந்த பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆச்சுன்னா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான் இங்க வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்க பாருங்க, n மைனஸ் ஒன் மைனஸ் ஒரு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். அப்ப இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆச்சுன்னா அப்ப n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்ன்றது ஆக்சுவலா NPR ஓட டெஃபினிஷன் தானே. அப்ப என்பிஆருக்கு அதானே சொல்லுவோம், n ஃபேக்டர் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டர் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ஆன்சரை கொண்டு வந்துடும். அதாவது ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் வந்து என்பிஆர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க பாருங்க. என்பிஆர் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல, ப்ராப்பர்ட்டியை ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது கண்டினியூங் திஸ் ப்ராசஸ் வி அரைவ் அட் அந்த என்பிஆர் இருக்கு இல்லையா? ஸோ என்பிஆரை நம்ம n இன்ட்டு n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ இதே ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணிட்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. எப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை முதல்ல நல்லா பாருங்க. என்பிஆர்னு இருக்கிறத நல்லா புரிஞ்சு, என்பிஆர்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாமா? n இன்ட்டு இந்த n-லேருந்து ஒன்று லெஸ் பண்ணிக்கணுமா, ஆர்லேருந்து ஒன்று லெஸ் பண்ணிக்கணுமா? அப்போ n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா? அதாவது எப்படின்னா n-லேருந்து ஒன்று லெஸ் பண்ணா அதே மாதிரி ஆர்லேருந்து ஒன்று லெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியில சொல்ல வரும். இப்போ அதே தான் இப்போ பாருங்க. இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா என்பிஆர்னு இருக்கு இல்லையா? அதுல n இன்ட்டு n-லேருந்து ஒன்று லெஸ் பண்றாங்க. அப்போ n மைனஸ் ஒன் பி ஆர் மைனஸ் ஒன். அடுத்தது பாருங்க, திரும்ப இந்த டேர்ம் மறுபடியும் அதே ப்ராப்பர்ட்டி இந்த டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா அதே n மைனஸ் ஒன் இன்ட்டு அந்த n மைனஸ் ஒன்லேருந்து ஒன்று லெஸ் பண்ண என்ன வரும்? n மைனஸ் டூ பி. அதே மாதிரி ஆர் மைனஸ் ஒன்லேருந்து ஒன்று லெஸ் பண்ணீங்கன்னா ஆர் மைனஸ் டூ. திரும்ப அதை மறுபடியும் இந்த n மைனஸ் டூ பி ஆர் மைனஸ் டூ அதை திரும்ப பண்ண எப்படி வரும் தெரியுங்களா? n மைனஸ் டூ இன்ட்டு அதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ண வரும் n மைனஸ் த்ரீ பி ஆர் மைனஸ் த்ரீ. இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக எழுதிட்டே போகலான்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டினியூஸாக எழுதிட்டே போறாங்க. ஸோ எழுதிட்டே போனால் உங்களுக்கு கடைசியாக தான் வரும். சரிங்களா? n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் பவர் n மைனஸ் ஆர் இன்ட்டு பி நாட்னு வரும். இப்போ அதே கண்டினியூஸா எழுதுனா n இன்ட்டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ அண்ட் so on n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். அப்போ இது எதோட இதுனா என்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும். என்பிஆர் உடைய டெஃபினேஷன் தான் அதுவே வந்திருக்கு அப்படின்றோம். அடுத்து இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிமா. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அதாவது NPR ஈக்குவல் டு n-1 PR பிளஸ் R இன்ட்டு n-1 PR -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம RHS எடுத்துட்டு LHS கொண்டு வர போறோம். ஏன்னா LHS எடுத்துட்டு RHS கொண்டு வரது கஷ்டம். சரிங்களா? ஸோ RHS எடுத்துக்கிறோம். RHS என்ன பாருங்க, n-1 PR பிளஸ் R இன்ட்டு n-1 PR -1. முதல்ல அதோட டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க. பெர்முடேஷன் டெஃபினிஷன் என்ன பாருங்க, n-1 ஃபேக்டோரியல் n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-1 மைனஸ் ஒரு R காமனா ஃபேக்டர் போட்டுரும். அப்ப என்ன வரும்னா, இங்க பாருங்க, அப்ப இந்த மைனஸ் R எல்லாம் சேர்த்தோம்னா என்ன வரும், n-1 மைனஸ் R ஃபேக்டரியல் வரும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்முக்கு வாங்க. செகண்ட் டேர்ம் என்ன பாருங்க, செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, R இன்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க, R விட்டுடுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த n-1 PR -1 இருக்குல்ல, அது எப்படி எழுதலாம்னா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-1 மைனஸ் ஒரு மைனஸ் R -1. ஓகேங்களா? அப்ப இந்த காமனா ஃபேக்டரியல் வரணும், காமனா ஃபேக்டரியல். அப்ப இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா +1 -1 கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும், n-R ஃபேக்டரியல் மட்டும் வரும். அதான் இங்க வந்திருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது ஸ்டெப்ல. ஸோ செகண்ட் டேர்ம், ரெண்டாவது ஸ்டெப்ல செகண்ட் டேர்ம்ல, சரிங்களா? செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா R இன்ட்டு n-1 ஃபேக்டரியல் டிவைடட் பை n-R ஃபேக்டரியல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு, ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து இதை சிம்பிளை பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவும் பண்ணல, அப்படியே எதுவும் பண்ண முடியாது, அப்படியே விட்டாச்சு. செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் அப்படியே எழுதிட்டாங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப்ல பாருங்க. தேர்ட் ஸ்டெப்ல அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல n-R மல்டிப்ளை பண்ணி n-R டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, சரிங்களா? ஏற்கனவே n-1 ஃபேக்டரியல் டிவைடட் பை n-1 R மைனஸ் R ஃபேக்டரியல்னு இருக்கு. அதோட என்ன பண்ணாங்கன்னா n-R மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றாங்க. சரிங்களா? டிவைட் பண்ணியாச்சு. ஏன் டிவைட் பண்ணாங்கன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாங்கன்னா என்ன பண்ணலாம்னா n-R ஃபேக்டரியல்னு எழுதிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம 9 இன்ட்டு 8ன்னு இருந்தா 9 இன்ட்டு 8 ஃபேக்டரியல், இதை 9 ஃபேக்டரியல் எழுதலாம் இல்லையா? 9 இன்ட்டு 8 ஃபேக்டரியல் இருந்தா அதே தாங்க. எப்படின்னா n-Rன்றது 9ன்னு வச்சுங்களேன். இந்த 9ஐ விட ஒன்று கம்மியா இருக்கிறது தான் இது, இல்லைங்களா? அது வரும் n-R, அதுல இருந்து ஒன்று லெஸ் பண்ணா என்ன வரும், n-R -1. அதான் இங்க இருக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா n-R ஃபேக்டரியல்னு எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா டினாமினேட்டர் சேமா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ரெண்டு டேர்ம் எல்சிஎம் எடுத்துக்கலாம் பாரு, ஈஸியா. இப்போ ரெண்டு டேர்ம் பாருங்க, n-R ஃபேக்டரியல் n-R ஃபேக்டரியல் எல்சிஎம் எடுத்தோம்னா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்க. n-1 ஃபேக்டரியல் இங்க n-R பிளஸ், கவனிங்க, இப்போ எல்சிஎம் வந்து என்ன எடுத்துருக்கோம், n-R ஃபேக்டரியல் எடுத்தாச்சு. அடுத்து இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, நியூமரேட்டர் என்ன பண்ணும், அப்படியே ஆட் பண்ணும் இல்லையா? ஆட் பண்ணும்போது இந்த n-1 ஃபேக்டரியல் இதுல n-1 ஃபேக்டரியல் எடுத்துறாங்க வெளியே, இது வெளியே எடுத்துட்டாங்க, காமனா வெளியே எடுத்துட்டா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, ரிமைனிங் இங்க என்ன இருக்கும்னா n-R இருக்கும், இங்க வந்து R இருக்கும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெப் வந்து அப்படியே ஷார்ட் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த n-R இருக்கு இல்லையா, இந்த -R இந்த +R கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் என்ன வரும்னா வெறும் n மட்டும் வரும். அப்ப n-1 ஃபேக்டரியல் இன்ட்டு n பை n-R. ஓகேங்களா? இப்போ இந்த n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணலாம், நம்ம n ஃபேக்டோரியல் எழுதலாம். ஏன்னா n ஃபேக்டோரியல்ல n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் எழுதலாம், இல்லைங்களா? அப்ப இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா n ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்ப நியூமரேட்டர்ல என்ன பண்ணலாம், n ஃபேக்டோரியல் வந்துச்சு, டினாமினேட்டர்ல n-R ஃபேக்டோரியல். ஆக்சுவலா இது டெஃபினிஷன் வந்துருச்சு NPR. ஸோ அப்போ அதுக்கு பதிலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-R ஃபேக்டோரியல் வேலை நம்ம என்ன பண்ணலாம், NPR அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம RHS எடுத்துக்கிட்டு நம்ம LHS கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.28. How many letter strings together can formed with the letters of the vowels so that the starting begin with E, the strings begin with E and end with W. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, vowels அப்படின்றது ஒரு 6 letter வேர்டு. இந்த 6 letter வேர்டு வச்சுக்கிட்டு ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஈல ஸ்டார்ட் ஆகி டபிள்யூல முடிகிற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதே மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல போட்டிருக்கோம். சரிங்களா? அதையே நம்ம இங்க பெர்முடேஷன் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க பெர்முடேஷன் நீங்க எக்ஸாம்ல எப்படி வேணாலும் போடலாம், பெர்முடேஷன் வச்சு போடலாம். ஆனா ஆன்சர் எப்படி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டா வரும். பாருங்க, the given strings contain 6 letters இருக்கு. vowelsல மொத்தம் 6 letters இருக்கு, இல்லைங்களா? அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் 6 பாக்ஸ் போட்டாச்சு. 6 பாக்ஸ் போட்டு அதுல ஃபர்ஸ்ட் வந்து இ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ 1 வே தான் இருக்கு, சரிங்களா? மீதி இருக்கிற 5 பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த, ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈன்னு சொல்லிட்டாங்க, மீதி இருக்கிற 5 பாக்ஸ் வந்து
5 லெட்டர்ஸ் என்ன பண்ணலாம், 5 லெட்டர்ஸ்லேருந்து 5 வேர்ட்ஸை ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ 5P 5 வேஸ். சரிங்களா? இப்போ அந்த 5 பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 5 லெட்டர்லேருந்து 5 லெட்டருமே யூஸ் பண்ண போகிறோம். அதனால 5P 5 அவ்வளோதான். ஆன்சர் வந்து 5P 5. அப்போ 5P 5 என்ன வரும் நமக்கு? 5 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். அதாவது NP n ஃபேக்டோரியல் டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அப்போ 5P 5 5 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 5 × 4 × 3 × 2 × 1 அப்போ 120. நீங்க நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம போற மெத்தட்ல போட்டுருந்தா கூட எப்படி போட்டுருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈயை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அப்போ 1 வே. அப்ப பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் 5 பார்ட் வந்து 5 × 4 × 3 × 2 × 1 3 × 2 × 1 ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதேதான். சரிங்களா? அததான் நம்ம இங்க பெர்முடேஷன் யூஸ் பண்ணி போடுறோம். இங்க பெர்முடேஷன் எப்படி போடணும்னா, மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ், அது எத்தனை லெட்டர்ஸ் வேர்டு ஃபார்ம் பண்ணணும், அதான் முக்கியம் இங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 5 லெட்டர் இருக்கு. ஈயை விட்டுறணும். சரிங்களா? நம்ம ரிமைனிங் இருக்கிறதுல 5 லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது 5 லெட்டர் வேர்டு தான் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஈ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ 5P 5 ன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதுல since all the strings must begin with E and end with W. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் E ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, கடைசி பிளேஸ் W ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆக்சுவலா அது 1 வே தான் வரும். இதுக்கு 1 இதுக்கு 1. இப்போ ரிமைனிங் இருக்கிறது 4 பாக்ஸ். அந்த 4 டிஜிட்ஸ் வந்து 4P 4 இருக்கிறது 4 தான் இருக்கு. அந்த 4ல இருந்து 4 லெட்டர்ஸ் வேர்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ 4P 4 இல்ல 4 ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்போ 4 × 3 × 2 × 1 ஆன்சர் வந்து என்ன வரும் நமக்கு? 24 லெட்டர்ஸ் வந்து 24 வேர்ட்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.29. A number of 4 different digits is formed with the use of digits 1 2 3 4 5 in all possible ways. Find the following. 3 questions கேட்டிருக்காங்க. 5 digits 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. இதை வச்சுட்டு நம்ம 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். எப்படி நம்ம 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க வந்து 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, how many numbers can be formed. ஜென்ரலா எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய மெத்தட்ல போடுவோம் இல்லையா? ஓகேங்களா? சோ அதே தான் இப்போ போட போறோம். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போறது 5 லெட்டர் வேர்டு இல்ல, நம்ம ஃபார்ம் பண்ண போறது 4 லெட்டர் வேர்டு தான். சரிங்களா? ஆனா நம்ம கிட்ட இருக்குது 5 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஃபார்ம் பண்ண போது 4 லெட்டர். அப்போ 4 பாக்ஸ் போட்டாச்சு. அதுல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து 5 நம்பர்ஸ்ல எதனாலும் ஃபில் பண்ணலாம். அப்புறம் 4, அப்புறம் 3 2 இதான் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஒன்னு இது வந்து நம்ம நார்மலா போடுறது. இப்போ நம்ம பெர்முடேஷன் வச்சு போடும்போது நம்ம கிட்ட இருக்கிற லெட்டர் 5, நம்ம ஃபார்ம் பண்ண போற லெட்டர்ஸ் வேர்டு வந்து 4 லெட்டர் வேர்ட்ஸ். அப்போ 5P 4 அவ்வளவுதான் ஆன்சர். 5P 4னா 5 × 4 × 3 × 2. அதாவது 5ல இருந்து 4 நம்பர்ஸ் வரணும். அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 120 நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் சொல்றேன்னா, how many of these are even. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்? இந்த 5 டிஜிட்ஸ் வச்சுட்டு ஈவன் நம்பர். அப்போ திரும்ப அதே 4 பாக்ஸ் போட்டாச்சு. இதுல 1 2 3 4 5ல இருக்கிறதுல ஈவன் நம்பர்னு பார்த்தா 2 4 தான். அப்போ ஒன்ஸ் பிளேஸ் வந்து 2 4 ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியும். அப்போ 2 வேஸ் இல்லைங்களா? 2 வேஸ். ஆக்சுவலா நம்ம பெர்முடேஷன் தான் இங்க பயன்படுத்தணும். நமக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல 2 நம்பர் இருக்கு, 2 இல்லைன்னா 4. அதனால அதுல செலக்ட் பண்ண போறது 1 தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அப்போ 2P 1 ஒரு நம்பர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு நம்பர் தான் பயன்படுத்த முடியும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியாது. 2யும் 4யும் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியாது. அப்ப 2 லெட்டர்ல 1 தான் பயன்படுத்த முடியும். அப்போ 2P 1 அது முடிஞ்சு போச்சா? இப்ப ரிமைனிங் இருக்கிற 3 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட ரிமைனிங் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 4 லெட்டர் இருக்கும். ஏன்னா ஒரு லெட்டர் நம்ம லாஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட 4 லெட்டர் இருக்கும். அப்போ 4 லெட்டர்ல நமக்கு இருக்கிறது ரிமைனிங் இருக்கு 3 பாக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ 4P 3 வேஸ். அப்போ 4P 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அதான் முக்கியம். அங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை. இந்த 2P 1 வேல்யூ 2. ஆக்சுவலா 2P 1 வேல்யூ வந்து 2. நீங்க பெர்முடேஷன் வச்சு 2P 1 வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 2 தான். சரிங்களா? அதே மாதிரி 4P 3 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 × 3 × 2. ஆக்சுவலா 4P 3 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 × 3 × 2. அப்போ 12 24 24 × 2 டோட்டலா 48 வரும் ஆன்சர். அப்போ 48 நம்பர்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஈவன் நம்பர்ஸ் வந்து 48 நம்பர் ஃபார்ம் முடியும். ஜென்ரலா 120 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஜென்ரலா 120, அதுல ஈவன் நம்பர் வந்து 48 ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் பாருங்க. தேர்ட் क्वेश्चन என்னன்னா, in how many of these are exactly divisible 4. அதுல நம்ம ஃபார்ம் பண்ணது மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்னா 120 நம்பர்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். 4 டிஜிட் நம்பர். அதுல 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? சோ அது எப்படி போறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே as usual 4 இங்க வந்து என்ன பண்ணனா ஒரு 3 பாக்ஸ் 4 டிஜிட் தான். அதுல 3 மொத்தம் 3 பாக்ஸ் தான் போட்டிருக்கும்.
அதில் என்னன்னா கடைசி 2 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இப்போ ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த கடைசி 2 நம்பர் என்ன வரணும், ஒன்று 12ஆ இருக்கணும், இல்லை 24ஆ இருக்கணும், இல்லை 32ஆ இருக்கணும், இல்லை 52ஆ இருக்கணும். சரியா? ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனாலே அந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2412ன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நம்பர்ல இந்த 2412 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கணும்னா கடைசி 2 டிஜிட்டை டிவைட் பண்ணி பாருங்க. கடைசி 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ அது 4ஆல் டிவைட் ஆனால் ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். சரி, இப்போ இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு தான் அந்த கடைசி 2 டிஜிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 1 2 3 4 5 தானே கொடுத்துனாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம கடைசி டிஜிட்ஸ் வந்து 12, 24, 32, 52 அப்படி வரும்னு நம்ம இது பண்ணுறோம். அவங்க கொடுத்த நம்பரை பேஸ் பண்ணி இந்த 4 பேர்ல தான் ஏதாவது ஒன்று தான் அந்த கடைசி 2 டிஜிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 4 பாசிபிளில் நாம வந்து ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கும். இந்த 4 இந்த கடைசி 2 டிஜிட் ஒன்று 12 வரலாம், இல்லை 24 வரலாம், இல்லை 32 வரலாம், இல்லை 52 வரலாம். 4த்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒரே நேரத்துல 4மே இருக்காது இல்லையா? அப்போ 4 பாசிபிள் இருக்கு. அதுல ஆனா 1 தான் இருக்கும். அப்போ 4p1 அது முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்குது 2 பாக்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் 2 பாக்ஸுமே அந்த 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 2 டிஜிட் நம்பர் தானே. அதனால அது 2 பாக்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்குது 2 பாக்ஸ் தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற லெட்டர்ஸ் வந்து 3 லெட்டர்ஸ் இருக்கும். 3 லெட்டர்ஸ்ல நம்ம என்ன 3 நம்பர்ஸ்ல வந்து 2 நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ண போறோம். அப்போ 3p2 அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிமா 4p1 3p2. ஆக்சுவலா 4p1 வேல்யூ 4 தான். சரிங்களா? நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். இப்போ np1னா ஆன்சர் வந்து n. ஏன்னா இங்க 1 வந்துட்டாலே இந்த n அப்படியே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 4p1 இன்ட்டு 3p2 ஆன்சர் வந்து 4 × 6 வந்து 24 நம்பர்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். 12 அது 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி 24 நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்.